வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ். பக்தர் மனதை அன்னம் என பகுத்து பார்க்கும் பரம்பொருளே, பக்தர் வாழ்வும் தான் உயர பாதை காட்டும் திருவருளே, பக்தர் வாழ்வும் தான் உயர பாதை காட்டும் திருவருளே. என்னாலும் உணரடி தொழுவோமே, தன்னாலே உடனே எழுவோமே, என்னாலும் உணரடி தொழுவோமே, தன்னாலே உடனே எழுவோமே. சித்தர் நெறியில் புது வேதம் நாளும் சொல்லும் எங்களம்மா, சிரமம் கொண்டே வருவோரே சித்தன்னாக்கும் எங்களம்மா. வாழை குமரியின் வாரிசன வாழும் சித்தர் எங்களம்மா, நாளும் பொழுதும் தமிழ் பேசும் தேர்ந்த ஞானம் எங்களம்மா. காவி தரித்த வடலூரார் கண்ணால் காணும் கருவூரார், காவி தரித்த வடலூரார் கண்ணால் காணும் கருவூரார், எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே, எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே. பிள்ளையாம் பேட்டை பெருந்தவமே, இரக்கம் நிறைந்த அருள் மனமே, பிள்ளையாம் பேட்டை பெருந்தவமே, இரக்கம் நிறைந்த அருள் மனமே. ஆசிவகமே வணங்குகிறோம், ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். சரி, காலையிலேருந்து வெறும் சமாதியாக போயிட்டுருக்கோமே, ஒரு சிந்தனை வருமா இல்லையா? ஏன்னா செத்து போன இடத்துக்கு போகிறோமா அப்படின்னு தான் நினைக்கும். இதே வெங்கடாச்சலபதி கோயில் கொடுத்தா நெய் ஒழுக சக்கரை பொங்கல் கிடைக்கும், சுண்டல் கிடைக்கும். இந்த சிவபெருமான் சந்நிதியை நோக்கி வந்தால் விபூதியை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. அப்படித்தானே ஒரு சிந்தனை போகுது. அப்படித்தான் இருக்குது. ஆனால் எது கிடைக்கணுமோ அதை கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வேதம் சொல்லுது, வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அப்படியே கிளியராக கேட்டுட்டு வந்தேன். வாட் இஸ் தட் பை நோயிங் விச், வாட் இஸ் தட் பை நோயிங் விச் எவ்ரிதிங் எல்ஸ் குட் பி நோன், தட் அலோன் ஷுட் பி நோன். தமிழில் சொல்கிறேன், எதை தெரிந்து கொண்டால் அனைத்தும் விளங்குமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு வாக்கியம் வருது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தேவையானதா? சும்மாவே இருக்க மாட்டேன். அடுத்த வீட்டு செய்தி, அதுக்கு அடுத்த வீட்டு செய்தியெல்லாம் தேவையில்லாததெல்லாம் காதுக்குள்ளே போட்டு மனசுக்குள்ளே எவ்வளவு குப்பையை சேர்க்கணுமோ அவ்வளவு குப்பையை சேர்த்துக்கிறான். ஒரு புக்கை எழுதியிருக்கான், ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். அதில் என்னென்னா சிறியதே அழகு. என்ன சிறியது அழகுன்னா, ரெடியூஸ் யுவர் வாண்ட்ஸ், உன் தேவையை குறைத்துக்கொள். ஏன்னா என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தா, அடுத்த வீட்டுக்காரம்மா ஃப்ரிட்ஜ் வாங்கிருச்சா இங்கே வாங்கணும், அந்த அம்மா ஏதாவது வாங்கிருச்சா இங்கே வாங்கணும். இப்படியே வரவு எட்டனா செலவு பத்தனா இப்படி போகிறதுனால மனிதன் எதுவும் தேவையே இல்லாமல் வாங்கி 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 சேர்த்துட்டு போகிறான். பொருளை மட்டுமல்ல, எண்ணங்களையும் தேவையில்லாமல் சேர்க்கிறான். அதனால தான் பிரச்சனை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பாடுபடுறீங்க, உங்கள் மனைவி நல்லா இருக்கணும், மகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு போகிறீங்க. இது ஈகோ சென்ட்ரிக், புரியுதாங்க? இப்போ நாம் சொல்கிறது சித்தர்கள் என்னென்னா அல்ட்ருயிஸ்டிக் வே ஆஃப் லைஃப். ஆங்கிலத்தில் அப்படி சொன்னேன்னா பிறர் வாழ பாடுபடுறது, பிறர் நலனே தன்னலன் என்று நினைக்கக்கூடியது. அதுதான் சித்தர்கள். அவர் ஒருத்தர் இருக்கிறதுனால, நீங்கள் ஒருத்தர் இருக்கிறனால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான்னு தெரியாது. சித்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த ஊருகளில் உலகத்துக்கே நல்லது. அதனால தான் அவங்க பேசாமல் எல்லாரும் ஒரு திருமணம் இப்போ நடத்தினோம். ஜனப்புனித நாங்கள் இவர் திருமூலர் இதில், அவனும் பொண்ணு வீட்டுக்காரன்னு ஏழை, மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு ஏழை, எல்லா செலவும் நம்ம போட்டு நடத்தலான்னு தானே சொன்னோம். எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிடலாம், நீ ஒன்று கை வீசிட்டு வந்தால் போதும்னேன். அவன் என்ன பண்ணிட்டான், திருமூலர் செத்து போயிட்டார். அது ஒரு சமாதி.
அங்கே எப்படி கல்யாணம் நடத்துறதுன்னு போய் விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன 2 நாள் கழித்து நான் போனால் அவன் அங்கே நின்னான். கூப்பிட்டேன், ஏன் 2 நாளைக்கு முன்னாடி வந்து விசாரிச்சியான்னு கேட்டேன். ஆமாம் சாமி, இந்த சமாதியில் சில பேருக்கு தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் செத்துட்டாருன்னு வந்துட்டு யாராவது சொன்னாங்களான்னு கேட்டேன். திருமூலர் அதாவது இறப்பதற்கும் ஒடுங்குவதற்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. சித்தர்கள் ஒடுங்கி இருக்கிறார்கள், அதானே சாமி? ஒடுக்கம்னு பேர். இவர்கள் ஒடுங்கி இருக்கிறான்னா எந்த நேரத்தில் வேணாலும் அவர்கள் வெளியில் வர முடியும். புரியுதா? அவர் தெய்வமும் அப்படித்தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராத்திரி 11 மணிக்கு 11:30 மணிக்கு உட்காந்துருக்கிறாரு. ஊரே அடங்கிருச்சு, ஒருத்தரும் இல்லை. இந்த அம்பாள் என்னமே ஹூக்ளி ரிவர் இருக்குது பாருங்கள், அதில் குளிச்சுவிட்டு அம்பாள் அந்த தலையெல்லாம் கோதிட்டு அது பாட்டுக்கு நடக்குது. இவர் பார்த்துட்ருக்காரு. வரலாறு அப்படி தானே இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்காந்து தியானத்தில் பார்க்க அம்பாள் வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் அந்த மணி சத்தம் மாத்திரம் கேட்குது. அம்பாள் வெளியில் வருது, கதவு தான் பூட்டியிருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காட்சி கொடுத்த அம்பாள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாளா? நீங்கள் சரியான பாத்திரமாக இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் உங்களை சரியான பாத்திரமாக ஆக்கிறதுக்கு தான் இங்கே கொண்டு வந்து உங்களை எல்லாம் உட்கார வச்சுருக்கு. புரியுதா? ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்கு. இரு, மனைவி மக்களோட இரு. அவர் தான் சொல்கிறார், வட்டம் காலை நல்லா ஊனிக்கோ. உலகத்தில் கையை எப்போதும் ஆண்டவனை நோக்கி நீட்டிரு, அவங்ககிட்டையும் டச்சு வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் சித்தர்கள்ட்ட வந்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லது நடக்கும். நிறைய வைப்ரேஷன் சொல்கிறான், அந்த ஆற்றல்லாம் உங்களுக்கு இருக்கும். பல பேர் நான் பார்த்துருக்கேன். போன உலாவில் போயிட்டு வந்த உடனே சொல்கிறா, எங்களுக்கு வாரிசே இல்லாமல் ஆண் குழந்தை பிறந்துருச்சு, இந்த பிரபுரம் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நன்மை நடக்குது. அதனால் நீங்கள்லாம் சித்தர்கிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேண்டியதில்லை. எல்லாம் அவங்களுக்கு தெரியும். உலகம் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். இப்பொழுது நாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளுடைய அதிஷ்டானத்திலே வழிபாடு நடத்திவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சுவாமிகளை பற்றி யான் அறிந்த சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுவாமிகள் பொதிகமலையிலே அகத்தியரை காண்பதற்காக வடநாட்டிலிருந்து இங்கு வந்தவர் என்றும், வரும் வழியிலேயே எல்லாவற்றையும் வழிபாடு செய்து கொண்டு தேசாந்தரியாக வந்து கொண்டிருந்த காலத்தில் இறுதியாக இந்த மன்னார்குடி பகுதிக்கு அந்த மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் வந்து இங்கேயே தங்கிவிட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு. அது மட்டுமல்லாமல் சுவாமிகள் தன் கையில் எப்பொழுதும் ஒரு சூட்டுக்கோல் வைத்திருப்பார்கள். அந்த சூட்டுக்கள் நம்ம கையில், அதாவது வெல்டிங் ராடு வச்சுருப்போம் இல்லையா சூடு போடுறதுக்கு, அது மாதிரி உள்ள கோல் அது எப்பொழுதுமே அதை வைத்திருப்பாரே தவிர அது சூடாக இருக்காது. அது சூடுபடுத்துவதும் இல்லை. அவர் அப்படியே கைத்தில் வைத்திருப்பார்கள். யாராவது நோய் நொடி என்றோ அல்லது வேறு ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டோ உடல்நலை பிணியின் காரணமாகவோ மற்றதற்காகவோ வந்து சாமிகளிடம் முறையிடுவார்களே ஆனால் அவர் அந்த கொஞ்சம் சற்று நேரம் தியானித்து அவர்கள் உற்று பார்த்து விட்டு அந்த கோலை எடுத்து அவர்கள் மீது வைப்பார். அப்படி வைக்கக்கூடிய காலத்தில் தான் இவருடைய தவக்கணல் இருக்கல்லவா, யோக கணல், இது அந்த குழாய் வழியாக பாய்ந்து அவர்கள் உடம்பிலே சூடு போடும். அந்த சூடு என்றால் இந்த சூடு நம்ம சாதாரண சூடு வச்சோம்னா 10 அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த உடம்பிலே இந்த தவக்கணலானது இதை ஒரு கருவியாக கொண்டு வேண்டுபவர்கள் கூட அடியவருடைய உடம்பிலே அது பாயும். அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த சூட்டுக்கோள் சூடு போட்டு படபட என்று மின்னுமாம். அதனால தான் அவருக்கு கையில் வைத்திருப்பதனால் அவருக்கு சூட்டுக்கோள் சாமிகள் என்று பெயர் வந்தது. அவருடைய பெயர் ராமலிங்க சுவாமிகள் என்பதனால சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் என்ற ஒரு பெயரானது அவருக்கு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சாமிகளிடம் அடியவராக முதல் சிஷ்யராக இருந்தவர் செல்லப்ப சுவாமிகள் என்பவர். இவருடைய வம்சத்தில் வரக்கூடிய இவர் வழிபட்டு வந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த சூட்டுக்கோள் என்ற பட்ட பெயர் இருக்கும். இவருக்கு நேரடி அடுத்த சிஷ்யராக இருந்தவர் சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள். அவர் உத்தரவசம் அங்கே பக்கத்தில் எக்கக்குடி என்ற இடத்திலே அவர் ஜீவ சமாதியாக இருக்கிறார். அவருடைய பூர்வீகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் என்ற ஒரு ஊர். இந்த தஞ்சாவூரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தஞ்சைவாணன் கோவை என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த தஞ்சைவாணன் கோவையில் இருக்கக்கூடிய தஞ்சை என்பது தான் அந்த தஞ்சாவூர் என்ற அந்த ஊரை சேர்ந்தது. அந்த ஊரில் பிறந்தவர். இவருடைய சீடராக இருந்து அங்கு அடங்கியிருக்கிறார். அந்த செல்லப்ப சாமிகளிடம் சீடராக இருந்தவர் தான்
திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள். அவருடைய போல இன்னொரு சீடராக இருந்தவர் தான் ரெட்டி சுவாமிகள் என்பவர். அவர் அருப்புக்கோட்டை பக்கத்தில் கட்டங்குடி என்ற இடத்திலே ஜீவசமாதியாக இருக்கிறார். இன்னொரு சீடராகிய மூக்கைய சுவாமிகள் என்பவர் திருப்பரங்குன்றத்திலே சமாதியாக இருக்கிறார். இப்படி இவருடைய சீடர் பரம்பரையே எல்லாருக்குமே அந்த சூட்டுக்கோல் என்ற பட்டப்பெயரோடு ஒட்டி கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மிகுந்த மகானாக இவர் இங்கே அருளாட்சி செய்து கொண்டு இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சுவாமிகள் தனக்கு முக்தி காலம் நெருங்குவதை உணர்ந்தார். அப்பொழுது இங்கிருந்த அன்பர்களை எல்லாம் அழைத்து தான் மறையும் பொழுது என்னென்ன மெய்ப்பாடுகள் நிகழும் என்பதை சொல்லி அவர் சொல்லுகிறார். துணி நெய்யும் தறிகள் நூல் அருந்து போகும். அந்த நெல் செக்கு எண்ணெய் அரைக்கக்கூடிய செக்குகள் ஒரு நிமிஷம் அரைப்பதை நிறுத்திவிடும். ஓடக்கூடிய எந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாம் நின்றுவிடும். இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் நடக்கும் பொழுது இந்த எண்ணெய் அடக்கம் செய்ய வேண்டும். எந்த இடத்துல சமாதி வைக்க வேண்டுமோ அந்த இடத்தை சுற்றி தேர் ஓடக்கூடிய வீதி இருக்கும். அருகில் ஒரு குளம் இருக்கும். இதற்கு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. அருகில் குளம் இருக்கும். இந்த இடத்திலே நீங்கள் என்னை சமாதி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாமிகள் ஒரு முறை இங்கிருந்து திருவாரூருக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் இங்கே பக்கத்தில் தண்ணீர் குன்னம் என்ற இடத்திலே சாமிகள் சென்று கொண்டிருக்கும் பொழுது முக்தி அடைந்து விடுகிறார்கள். அப்பொழுது சாமிகள் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது. அப்போ கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் என்ன செய்து செய்திகளை பரப்பும் பொழுது மன்னார்குடி அன்பர்கள் அத்தனை பேருமே அங்கே சென்றிருக்கிறார்கள். அந்த நிகழ்ந்த மெய்ப்பாடுகள் எல்லாம் பார்த்து சாமி சொன்னது உண்மைதான், அவர் அடங்கி விட்டார்கள். இங்கேயே அடக்கம் செய்வதா ஊருக்கு எடுத்து செல்வதா என்று சொல்லும்பொழுது ஊருக்கு தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் அதை எடுக்கும் பொழுது எடுக்க முடியவில்லை. ஒரே பாரமாக இருந்து கனமாக இருந்தது. இதை பார்த்து கொண்ட அந்த தண்ணீர் கொண்ட மக்கள் சாமிகளை உங்களால் அசைக்க முடியவில்லை, அதனால் சாமிகளை இங்கேயே அடக்கம் செய்து விடலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டு விடுகிறார்கள். இப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது இவர் படுத்திருந்தவர் எழுந்து விட்டார். எழுந்து அவர்களை பார்த்து, உன்னிடம் என்ன சொன்னேன், இங்கு பேரம் பேசிக்கொண்டிருப்பதை போல பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், இவர்கள் ஆசைப்பட்டால் நீ எப்படி ஒத்துக்கொண்டாய் என்பது போல இவர் கடுமையாக சொல்லி, உங்களுக்கு நான் என்ன சொன்னோனோ அதை செய்யுங்கள், இப்பொழுது தூக்குங்கள் என்று சொன்ன உடனே அவர்களுடைய உடம்பு மிகுந்த இலகுவாகி அதன் பின்னால் இவர்கள் ஒரு மனதோடு அவர்களை திருமேனியை எடுத்துக்கொண்டு இந்த இடத்திலே சாமிகள் சொன்ன அடையாளங்கள் மெய்ப்பாடுகள் எல்லாம் இருப்பதை பார்த்து இந்த இடத்திலே அவர் இருப்பதற்காக அவர் சொன்னவுடன் இதே இடத்திலே அவருடைய திருமேனியை குகை செய்வித்து அந்த சித்தர் முறைப்படி இவர்கள் திருமேனியை குகை செய்வித்திருக்கிறார்கள். அங்கே இருந்து கொண்டு இன்றளவுக்கும் அவர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதனால் சாமிகள் முன்ன சொன்னது போல அவர்களெல்லாம் மறையவில்லை. மறைந்திருந்தால் அவர் தூக்க முடியாமல் இருந்தவுடன் அப்படியே போட்டு விட்டு வந்திருப்பார்கள். அதற்கு பிறகு அவர் எழுந்து இருந்து சொல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய ஆத்மாவை இந்த உடம்பு திருமேனிக்குள் ஒடுக்கி இருக்கிறார்கள். அதனால தான் அந்த இடத்திற்கு ஒடுக்கம் என்று பெயர். இன்னும் சொல்லப்போனால் தென்பாண்டி நாடுகளில் இன்றைக்கி அது ஜீவ சமாதி என்றால் எழுதியிருக்க மாட்டார்கள். இங்கே தானே அப்படி எழுத வழக்கம் இருக்கிறது. அங்கே போனவானால் ஒடுக்கம் என்று தான் இருக்கும். பனையூருக்கு போனவானால் அந்த 2 சங்கரநாராயண சுவாமிகள் பனையூர் சுவாமிகள் ஒடுக்கம் என்று தான் போட்டிருப்பார்கள். அதே போல் திருச்செந்தூர் பகுதியில் போனோமானால் ஆவுடை சாமிகள் ஒடுக்கம் என்று தான் போட்டிருப்பார்கள். அந்த சொல்லாட்சி அங்கே இருக்கிறது, இங்கு வழக்கொழிந்து போய்விட்டது. அதே போல் அவர் ஒடுங்கி இருக்கிறார். அந்த தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய திருமேனிக்குள் அடக்கி இந்த இடத்திலே சூல சரீரத்தை மறைத்து கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இவரையும் அந்த சித்தர்களைப் போல எங்கிருந்து கூப்பிட்டாலும் நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஏதோ பெருமனது பண்ணி அவர்களுடைய எண்ணங்கள் நம்மை அழைத்ததால் தான் நாம் அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறோம். அவர் அழைத்து நாம் வந்திருப்பதனால் நமக்கு தேவையான விருந்துகளை அவர் கொடுப்பார். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதே தேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. பாட்டார் மௌனகுரு சுவாமிகள் 1819ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்திலே பிரமநாதன் பிள்ளை என்பவருக்கு மகனாக அவதரித்தார்கள். சாமிகளுடைய இயற்பெயர் பழனிசாமி என்பது. இளமை முதலே சுவாமிகள் யாரிடமும் அதிகமாக பேசாமல் மௌனமாகவே இருக்கும் ஒரு நிலைமையில் இருந்ததனால் மனமருந்திய பெற்றோர்கள்
எல்லா இடங்களுக்கும் கோயில்களுக்கெல்லாம் அழைத்து சென்று ஒன்றும் சரிவராமல் ஒரு மகானிடம் அழைத்து செல்கிறார்கள். சுவாமிகளை பார்த்த அந்த மகான், நீங்கள் இவனை கண்டு எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை, இவனுக்கு நோய் நொடி எதுவும் இல்லை, இவர் பெரிய மகான், இங்கு மகனாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதன் பின்னால் நிறைவுற்ற பெற்றோர்கள் மகனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள். 16 வயதில் சுவாமிகள் நடக்கும் பொழுது திருநெல்வேலியில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி ஆன்மீக தேடலுக்காக சென்று விடுகிறார்கள். ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் கோமாபுரம் காடுகளில் அவர் தவம் இருந்து நீண்ட ஜடாமுடியுடன் அவதூதராக அந்த காடுகளிலே திரிந்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு காட்டிலே புலி நடமாட்டம் இருந்தது. ஒரு புலி வருவதை பார்த்த சுவாமிகள் கீழே விழுந்து மூச்சை அடக்கி தியான நிலையிலே படுத்திருந்தார். புலியானது அந்த இவரை ஒன்று தீண்டாமல் சென்று விட்டது. இந்த காட்சிகளை எல்லாம் பக்கத்திலே திணைப்புணத்திலே பந்து அமைத்து காவல் இருந்த அந்த ஊர் மக்கள் சிலர் பார்த்திருக்கிறார்கள். சாமிகளுடைய மகிமையை உணர்ந்து அவரை வழிபடத் தொடங்கினார்கள். அதன் பின்னால் மன்னார்குடியில் தான் சுவாமிகள் தென்பட்டார்கள். ஒரு முறை மன்னார்குடிக்கு அருகில் உள்ள தென்பாதி என்ற இடத்தில் இருந்த குப்புசாமி என்ற ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் திருவாரூர் தியாகேசர் கோயிலுக்காக வழிபட சென்றிருக்கிறார். அங்கிருந்த சுவாமிகள் இவருடைய பெயரை சொல்லி குப்புசாமி இங்கே வா என்று அழைத்திருக்கிறார். யாரோ ஒரு சாமியார் ஜாடி தடை மீசையோடு இருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுகிறாரே என்று சொல்லி இவர் அருகிலே செல்ல, அவர் நான் உன் ஊருக்கு வர வேண்டும், அழைத்து செல் என்று சொல்ல, இவரும் ஒரு வண்டியை வைத்து கொண்டு சாமிகளை தன் ஊராகிய தென்பாதிக்கு அழைத்து செல்கிறார். சுவாமிகள் அங்கு சில காலம் அங்கு தங்கியிருக்கிறார். அதற்கப்புறம் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டார் என்ற கிராமத்திற்கு சாமிகள் செல்லுகிறார்கள். அந்த ஊரில் இருந்த அன்பர்கள் சாமிகளினுடைய மகிமையை உணர்ந்து தொழுது அவருக்கு இருந்த நிலைமைகளெல்லாம் ஜடாமுடிகளெல்லாம் அகற்றி அவருக்கு கழுத்துக்கு சங்கிலி, கைகளுக்கு காப்பு இவைகளை அனுபவித்து புத்தாடை உடுத்தி சாமிகளை அழகுபடுத்தியிருக்கிறார்கள். சாமிகள் முதலில் அணிந்த அனுமதித்தவர் அதன் பின்னால் அனைத்தையும் தூக்கி கிழித்து எறிந்துவிட்டு அவற்றையெல்லாம் போட்டுவிட்டு கௌபீனதாரியாக இருந்தார்கள். இது ஏன் அணிந்திருக்கிறேன் என்று சொன்னால், இது கூட இல்லாமல் இருந்தால் மற்றவர்கள் கேலி பேசும் பொழுது ஒரு மகானை பழித்த பாவங்கள் அவருக்கு வந்து சேருமே என்பதற்காகத்தான், அந்த பழி அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் கௌபீனத்தை அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று சாமிகள் சொன்னார்கள். இப்படி சாமிகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே பக்கத்தில் திருக்கடலில் இருக்கக்கூடிய திருக்கடல் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய வீரசேகர ஞானதேசிக சுவாமிகள் சாமிகளிடம் நெருங்கிய பழக்கத்தில் இருந்தார்கள். சாமிகள் அடிக்கடி அந்த மடத்திற்கு சென்று வரக்கூடிய தொடர்பில் இருந்தார்கள். எங்கு சென்றாலுமே சாமிகள் நடந்துதான் செல்வார், வாகனங்களில் செல்லுவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாமிகள் ஒரு முறை வாட்டாரிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பைங்காநாடு என்ற ஊருக்கு செல்கிறார். அந்த பைங்காநாட்டில் இருந்த குருக்கள் சுவாமிகள் வீட்டிற்கு இவர் சென்று தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு சமயம் நம்முடைய மௌனகுரு சுவாமிகளுக்கு பல்வலி ஏற்பட்டது. இதை பார்த்த குருக்கள் சுவாமிகள் சாமிகளுடைய பல்வலியை போக்குவதற்காக மன்னார்குடிக்கு டாக்டர் வீட்டுக்கு அழைத்து விடுகிறார். மன்னார்குடியில் டாக்டர் மேனன் என்ற ஒரு டாக்டர் அப்பொழுது சிறந்த மருத்துவராக இருந்தார். அவரிடம் அந்த பைங்காநாட்டு குருக்கள் அழைத்து வருகிறார். அவர் வைத்தியம் செய்து குணமானவுடன் சாமிகள் என்ன நினைத்தாரோ டாக்டர் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார். சாமிகளுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டு டாக்டரும் அவருடைய குடும்பத்தாரும் சாமிகளுக்கு அணுக்க தொண்டர்களாக சீடர்களாக இருந்து அவரை பராமரித்து வந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாமிகள் தனக்கு மறைவு காலம் நெருங்குவதை உணர்ந்து டாக்டர் மேனன் அவர்களிடம் தன்னுடைய இறுதி யாத்திரை இப்பொழுதுதான் தொடங்கப் போகிறது என்பவற்றை எடுத்து சொன்னார்கள். அவரும் சாமிகள் சொன்னபடியே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே சமாதி கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது சாமிகளே அருகிருந்து எவ்வாறெல்லாம் அந்த கோயில் அமைப்பாக இருக்க வேண்டும் என்பனவற்றை அருகிருந்து பார்த்து அவற்றை அதற்குள்ள பரிபக்குவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்த காலகட்டங்களில்
10/8/1962 ஆண்டு ஆடி மாதம் கேட்ட நட்சத்திரத்தில் சாமிகள் பரிபூரணமானார்கள். அவர்கள் மறைந்த பிறகு டாக்டர் மேனன் அவர்கள் குடும்பத்தினர் சாமிகளுக்காக ஏற்படுத்தி இருந்த அந்த அதிர்ஷ்டான கட்டடத்திற்குள் சாமிகளை அமர வைத்தார். அப்பொழுது சாமிகள் அதற்கு முன்னால் ஒன்று சொல்லியிருந்தார். நான் மறைந்த பிறகு காசியிலிருந்து ஒருவர் பானலிங்கத்தை எடுத்து வருவார், அந்த லிங்கத்தை என்னுடைய சமாதியின் மேல் பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று டாக்டரிடம் சொல்லியிருந்தார். அதை போலவே அதிர்ஷ்டான வேலைகள் எல்லாம் முடிந்து சாமிகள் பரிபூர்ணமானவுடன் அவரை குகை சேவிக்கப்பட்டு அதன் மீது காசியிலிருந்து அன்பர்கள் கொண்டு வந்த அந்த பானலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவ வழிபாடாக அந்த கோயில் இன்று விளங்கி கொண்டிருக்கிறது. பக்தியுடைய அனைவரும் அவர்களை சென்று வழிபடுவோமையானால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமிகள் சூட்சமத்தில் இருந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அவரை வணங்கி வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம், கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ்.